ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. 40 வருஷமாய் உங்க ஒரு மனிதன் இருக்கிறான் சப்பானியாக. டெய்லி தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு அவனை பிச்சை எடுக்க முடியாது வைக்கிறாங்க. 40 வருஷமா அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை. பேதுரும் யோவானும் ஆலயத்துக்கு ஜெப வேளையில ஜெபிக்கும்படியாக வர்றாங்க. ஜெபிக்கும் பொழுது 40 வருஷம் பிரச்சனை உள்ள அந்த சப்பாடியில் மனுஷன் தனக்கு ஏதாவது கிடைக்குமோ என்று சொல்லி பேதுருவை பார்த்து அவன் என்ன செய்கிறான், பிச்சை கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், என்னிடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனால் என்னிடத்துல ஒன்று இருக்குது, அதை நான் உனக்கு தர்றேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்னான். உடனே அவன் எழுந்து நடந்தான். அங்கே இருக்க ஜனங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். 40 வருஷமா சப்பானியாய் முடவனாய் இருந்த மனுஷன் எழும்பிட்டானே, நடந்துட்டானே என்று சொல்லி. அப்பொழுது அவங்கள பார்த்து அவன் சொன்னான், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே இந்த மனுஷனை பலப்படுத்தினது. தேவனுடைய பிள்ளையே, இயேசுங்கிற நாமத்துல வல்லமை இருக்கிறது, இயேசுங்கிற நாமத்துல அதிசயம் இருக்கிறது, இயேசுங்கிற நாமத்துல வல்லமை இருக்கிறது. அவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தை நம்பி என் நாமத்தை விசுவாசித்து என் நாமத்தை பற்றி கொண்டு நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் நிச்சயம் உனக்கு அற்புதம் செய்வார். நீண்ட கால பிரச்சனையா இருக்கலாம், நீண்ட கால சுகமாகாத விஷயமா இருக்கலாம், நீண்ட காலம் சரியாகாத விஷயமா இருக்கலாம், பல வருஷ பிரச்சனையா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே இவனை பலப்படுத்தினது. தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை நம்பு, அவருடைய நாமத்தை நம்பு, அவருடைய நாமத்தை பற்றுக்கொள், அவருடைய நாமத்தை விசுவாசி, அவருடைய நாமத்தினாலே நீ ஜெபிக்க ஆரம்பி. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி நீ ஜெபிச்சேனா நோய்கள் சுகமாகும், பிசாசுகள் ஓடும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், வரவேண்டிய நன்மைகள் எல்லாம் வரும், வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். கடவுள் உனக்கு சகல நன்மைகளை அவர் கொடுத்து உன்னை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். 40 வருஷம் முடவனை இயேசுங்கிற நாமத்தினால பலப்படுத்தி சுகப்படுத்தினது போல இந்த கால வேளையில கர்த்தர் சொல்றார், என் நாமத்தை பற்றி கொண்டு விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். God bless you.